இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 43 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று எந்த பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா? ஒண்ணுமே கிடையாது. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,90,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல. ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நம்மை தமிழகத்தினுடைய நிதி படுபாதாளத்தில் கொண்டு போய் சென்றடை செய்து விட்டார். 3,90,000 கோடி என்று சாதாரணம் அல்ல. இப்படி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது திட்டத்தை செயல்பட்டா ஒன்றும் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார் பந்தயம் நடத்துறார். இதுதான் நாட்டுக்கு தேவையா? ஏங்க, பல 100 கோடி செலவு பண்ணி நகரத்தின் சென்னை மாநகரத்தின் மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இவர்களா ஏழை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசு. சிந்தித்து பாருங்கள், கார் பந்தயம் தேவையா? பணக்காரருக்கு இருக்கின்ற அரசு திமுக அரசு, ஏழைகளை மதிக்க தெரியாத அரசு திமுக அரசாங்கம். இன்றைக்கு அப்படியே கார் பந்தயம் நடத்த வேண்டும் என்றால் இருங்காட்டு கோட்டையில் இதய புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அதற்கென்று பிரத்யேகமாக அங்கே பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்குண்டான தளத்தை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்கே நடத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, திமுக அரசு வந்த பிறகு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. முழுக்க முழுக்க விளம்பரம். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் சொன்னதை போல விளம்பர அரசாங்கம். விளம்பரப்படுத்துவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு குழு போட்டுருவாங்க. இதுவரைக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழு போட்டிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் குழு அரசாங்கம் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு குழு போட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. குழு போட்டா அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. அதோட திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க? 10% அறிவிப்புகள் நிறைவேற்ற முடியல. ஆனா திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுதும் சரி, திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் பேசுகின்ற பொழுதும் சரி, 98% திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க நிறைவேற்றினீங்க? வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொன்னா கிண்டலும் கேலியும் பேசுறாங்க. இதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவ அதிகாரிகள் போராட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஓராண்டு காலம் திமுக போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதோடு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாகத்தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 1 கிலோ பொன்னி அரிசி 55 ரூபாய்க்கு வித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 1 கிலோ பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பால் விலை உயர்வு, மின் கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படுகிறது. வீட்டு வரி 100% உயர்வு, கடை வரி 150% உயர்வு, தொழில் வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, கட்டுமான பொருட்கள் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. அதோட டெய்னல் விலை அதுவும் உயர்த்திட்டாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 43 மாத காலத்தில் இதையெல்லாம் உயர்த்ததுதான் திமுகவுடைய சாதனை. அதுக்கு மேலே டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய்,
விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க.